கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவஜனமே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய பெயராலே அன்போடு வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நிச்சயமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினால் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். வானாதி வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் அவைகளில் இருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கின ஒரே மெய்யான பரலோகத்தின் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த செய்தியில் நம்ம கடைசி காலங்கள் என்ற தலைப்பின் கீழே இருக்கிற வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பகுதி பிரீமியர் வீடியோவாக நாளை 1 மணி அளவில் உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகும். யூடியூப் சேனல் தி லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரீஸில் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த 2ஆம் பாகமும் நாளை 1 மணிக்கு மேல் 2 மணி அளவில் தி லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். முக்கியமான செய்தி இது, கடைசி கால செய்தி. நீங்கள் என்ன பண்ணலாம்? பார்த்து பயன் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பெயராலே உங்கள் அனைவரையும் தி லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டுமாய் அழைக்கிறேன். லைக் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்து கொள்ளுங்கள், கமெண்ட் செய்து கொள்ளுங்கள். வேதத்தை குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் நீங்கள் கமெண்ட்டில் கொடுக்கும்போது நாங்கள் அதற்கான பதிலை கொடுக்க காத்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் சமாதானத்தில் நிரப்புவாராக. சரி, இன்னைக்கு நம்ம அந்த லாஸ்ட் டேஸ், அதாவது கடைசி காலங்கள் குறித்த வசனங்களை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுத்து ஜெபித்து இந்த செய்தியை தொடங்கலாம் என நான் விருப்பப்படுகிறேன். அப்படியே செய்யலாமா? உங்களுடைய தலைகளை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவை நினைவு கூர்ந்து ஜெபிக்கலாம். வாங்க. பரலோகத்தில் விட்டிருக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தாவே, உயிரோடு இருக்கிறவரே, ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுள்ள தேவகுமாரனே, ஜீவனுள்ள தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு மகிமைகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, இந்த கடைசி காலங்களில் நடந்து கொண்டிருக்கிற அடையாளங்கள், சம்பவங்கள் எல்லாம் இருதயத்தை நொறுக்கி பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறதை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் தகப்பனே. இந்த கடைசி காலங்களில் நடக்கிற காரியங்களில் இருந்து கர்த்தர் தாமே விடுவித்து எங்களை ரட்சித்து பாதுகாக்க வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வசனங்கள், உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவனுள்ளவைகள் அப்பா. உயிரோட்டமாக இருக்கிற வார்த்தைகள் சுவாமி. அவைகள் செத்து போன வார்த்தைகள் அல்ல, முடிந்து போன வார்த்தைகள் அல்லப்பா. கர்த்தாவே, நிகழ்காலங்களிலும் வருங்காலங்களிலும் நடக்கிற பெரிய சம்பவங்கள், அழிவுகளிலிருந்து உங்களுடைய ஜனத்தை, உங்களுடைய பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவரும் பக்தியில், ஜப ஜீவியத்தில், வேத வாசிப்பில் தரித்திருந்து தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக்கொள்ள உதவி செய்யுங்க சுவாமி. கர்த்தாவே, பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் எசேக்கியேலில் நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தாவே, தானியேல், நோவா மற்றும் யோபு இவர்களெல்லாம் நீதிமான்களாக இருந்தார்களப்பா. அவர்களுடைய ஜெபம், அவர்கள் ஜெபித்த ஜெபம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் காத்து கொண்டதாக நாங்கள் வாசிக்கிறோம். அதுபோல தகப்பனே, ஜெபிக்கிற தானியேல்களை, யோசேப்புக்களை, உறுதியான அசைக்க முடியாத விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய யோபுகளை, நீதிமானான நோவாவை போன்ற நோவாக்களை நீங்கள் எழுப்ப வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்.
கர்த்தாவே பலப்படுத்துங்க, ரட்சியுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதாவே பெரிய காரியங்களை செய்ய பெறட்டாங்க. இந்த வேத வாசிப்பை, கடைசி கால செய்தியை ஆசீர்வதித்து தாங்கப்பா. பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கட்டும். ஆத்மாவில் ரட்சிப்படையட்டும், விசுவாசத்தில் வளரட்டும், பரிசுத்த ஆவியில் வளரட்டும். பலப்படுத்துங்க, தைரியத்தை கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். நம்ம நேற்று முதலாவது பகுதியை பார்த்தோம். முதலாவது பகுதியை பார்த்துருக்குறோம். அந்த முதலாவது பகுதி ப்ரீமியர் வீடியோவாக அப்லோட் செய்யப்பட்டிருக்கிறது. 13/8/2025 1 மணி அளவில் அந்த வீடியோவை நீங்கள் இந்த லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரீஸில் பார்க்கலாம். இந்த இரண்டாவது பகுதியும் 13/8/2025 2 மணி அளவில் உங்களுக்கு காண கிடைக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது மிகவும் முக்கியமான செய்தி என்பதனால நாங்கள் ப்ரீமியரில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அல்லேலூயா. சரி, மீதம் இருக்கிற வசனங்களை நாம் இப்போது வாசித்து கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை உண்டாக்கலாம். பாருங்கள், எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவ ஜனமே, நாம் வாழ்வது கடைசி காலம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபம். அடையாளங்களின் மூலமாக நாம் அதை அறிந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலங்களில் பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், இயற்கை சீற்றங்கள், பேரழிவுகள், பஞ்சங்கள், யுத்தங்கள், இவைகளெல்லாம் நடக்கும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயுவில் சொல்லியிருக்கிறார். அது நடக்கிறது. அது இல்லாமல் ஜனங்களுடைய சுபாவ அன்பு மாறிடும். பண ஆசை உள்ளவர்களாகவும், பொருளாசை உள்ளவர்களாகவும், சுயநலவாதிகளாகவும், நல்லொழுக்கம் இல்லாதவர்களும் பரிசுத்தம் இல்லாதவர்களுமாக, தாய் தகப்பனை மதிக்காத கீழ்ப்படியாமை உள்ள ஜனங்களாக இருப்பாங்க கடைசி காலத்தில் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. அதை நம்ம வாசித்தோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் இல்லையா? அப்போது இந்த கடைசி காலத்தில் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு காலத்தில், அந்த காலத்தில் ஒரு 100, 150, 200 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஜனங்கள் அன்பாக இருந்தாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமாக இருந்தாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருந்தாங்க. இன்னைக்கு அன்பு தனிந்து போய் குரோதமும், துரோகமும், சண்டைகளும், பிரிவினைகளும், சர்ச்சைகளும் தான் இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்குறோம். இயற்கை பேரழிவோடு நடந்துக்கிட்டு இருக்கிறது நம்ம கண்ணால் பார்க்குறோம். இதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கான அடையாளங்கள். தேவச்சனமே, இன்னும் உணர்வடையாமல் இருக்கிறீர்களா? உணர்வடைங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன். அவரை அன்றி நித்திய ஜீவன் இல்லை, மறுவாழ்வு நமக்கு இல்லை. ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, மனுஷனுக்கு பல ஜென்மம் கிடையாது, ஒரே ஜென்மம் தான். வசனம் சொல்லுது, ஒரே தரம் பிறப்பதும் ஒரே தரம் மரிப்பதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. பல ஜென்மங்கள் கிடையாது, ஆனால் மறுவாழ்வு இருக்கு. தேவனால் படைக்கப்பட்ட அந்த ஆவிக்கு தங்குவதற்கு ஒரு இடம் வேணும். எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஆவியை தேவன் வைத்திருக்கிறார். ஆவி இல்லாமல் எந்த மனுஷனும் இல்லை. அந்த ஆவி உடலை விட்டு பிரித்து போகும்போது அது தங்குவதற்கு, இளைப்பாறுவதற்கு ஒரு இடம் கண்டிப்பாக வேணும். அந்த இடம் சமாதானமான, சந்தோஷமான, செழிப்பான, பரலோகமாய் இருக்க வேண்டும் என்றால் வாழுகிற காலத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாதான் நித்திய ஜீவன். மக்களே, தேவச்சனமே,
சுவிசேஷம் என்பது கட்டுக்கதையோ பொய்யோ பித்தலாட்டமோ இல்லை. அது 100% உண்மையானது. 2000 வருடங்களாய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. காலம் காலமாய் கடல் கடந்து தீவுகளுக்கும் நாடுகளுக்கும் சுவிசேஷம் போய்கொண்டே இருக்கிறது. உலகத்தின் கடையாந்திரம் வரைக்கும் சுவிசேஷம் சென்று சேரும், அப்பொழுது முடிவு வரும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. 1வது பகுதியில் நம்ம அந்த வசனத்தை வாசித்தோம். இன்னும் உணர்வடையாமல் இருக்கிறோமா? இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறோமா? உலகத்தின் இச்சைகளுக்குள்ள, உலகத்தின் பாவங்களுக்குள்ள கட்டுண்டு இருக்கிறோமா? அந்த உலக ஆசைகள், உலக இச்சைகளுக்குள்ள இருந்து வெளியே வரணும்னு நினைத்தாலும் வெளியே வர முடியலையா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க வியாதி, உங்க பலவீனம், உங்கள் கடன் பிரச்சனைகள், தோல்விகள் எல்லாம் உங்களை விட்டு போகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயத்தை தருவார். உலகத்தை ஜெயித்தவர், உலகத்தில் தோற்றவர்கள். ஜெயித்த தேவகுமாரன் நம்ம மத்தியில் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அவர் ஜெயித்ததுனால அவரை நம்ம பிடித்து கொண்டோம்னா நம்மளும் உலகத்தை ஜெயிக்க முடியும். உலகத்தை ஜெயிப்பது என்றால் என்ன? பிசாசை மேற்கொள்வது. பிசாசை மேற்கொள்வது என்றால் பாவத்தை மேற்கொள்வது. பாவம் என்றால் என்ன? நிறைய பாவங்கள் இருக்கு, பல வகையான பாவங்கள். ஏமாற்றுவது, பொய் சொல்லுவது, திருடுவது, மற்றவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்படுவது, இச்சிப்பது, விபச்சாரம், வேசித்தனம், கொலை, கொள்ளை, இவைகள் எல்லாமே பாவம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தொடர்ந்து நம்ம பாவத்தை குறித்த காரியங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம மீதி இருக்கிற வார்த்தைகளை வாசிக்கலாமா, தியானிக்கலாமா? சரி வாங்க, என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 24வது அதிகாரம் 30வது வசனம். மத்தேயு 24:30. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். இதுதான் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துடைய வருகை. பாருங்க, இது எப்படி நடக்கும், எப்போ நடக்கும்? இந்த பூமி உண்டான காலத்திலிருந்து இது வரைக்கும் நடக்கலையே, இதெல்லாம் கட்டுக்கதை, இதெல்லாம் போய் சும்மா பித்தலாட்டம் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. நினைப்பதற்கான சாத்தியக்கூறு இருந்தாலும் கூட இது உண்மை, இது சத்தியம், இது நடக்க இருக்கிற நிகழ்வு, இது ஒரு தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்து எப்படி பூமியில வந்து வாழ்ந்து அநேகருக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து போனாரோ, எப்படி அது உண்மையோ அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவது 100% உண்மை. அவர் எப்படி வருவார்னு தெரியாது. அப்ப பாருங்க, அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். பெரிய உபத்திரவ நாட்கள் முடிந்த பிறகு பூமிக்கு இன்னும் ஒரு உபத்திரவ நாட்களை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். அந்த உபத்திரவ நாட்களுக்குள்ள அநேகர் சிக்கி தவிப்பாங்க. அந்தி கிறிஸ்துவின் முத்திரைகள் இருக்கும், அந்தி கிறிஸ்து இருப்பான். அந்தி கிறிஸ்துடைய ஆட்சிக்குள்ள ஜனங்க கஷ்டப்படுவாங்க. அந்த முத்திரையை தரித்து கொண்டவனை தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் வாங்கவும் விற்கவும் முடியாது. வெளிப்படுத்தல் 13 எழுதியிருக்கிறபடியே நடக்கும். அந்த உபத்திரவ நாட்கள் எல்லாம் முடிந்த பிறகுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எப்படி வருவாராம்? வானத்தில் அவருடைய அடையாளம் காணப்படும். மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்களாம். அதற்கு முன்பாக ரகசிய வருகை என்று
ஒரு காரியம் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அந்த ரகசிய வருகையிலே நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கைவிடப்படுகிறவர்களுக்கு ஐயோ! அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து புலம்புவாங்களாம், அழுவாங்களாம். வாழ்கிற காலங்களில் எல்லாம் சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பாமல் இருதயத்தை கடினப்படுத்தின அந்த மக்களுக்கு கடைசியில புலம்பலும் பற்கடிப்பும் தான் மிஞ்சும். தேவச்சனமே, உணர்வடைங்க, உணர்வடைங்க. இனி காலம் செல்லாது. கர்த்தருடைய வருகை நாட்கள் மிக சமீபம். அல்லேலூயா. இன்றைய ரட்சணை நாள். எப்படியாப்பட்ட பாவமாக இருந்தாலும் கர்த்தர் மன்னித்து அந்த பாவங்களிலிருந்து ரட்சிப்பை கொடுக்க அவர் உண்மை உள்ளவரும் நீதி உள்ளவருமாக இருக்கிறார். அல்லேலூயா. வடுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் நாடு திசைகளிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பார்கள். அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இந்த அத்தி மரம் எதை குறிக்கிறது? யாரை குறிக்கிறதுனா இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. அத்தி மரம் துளிர் விட்டாயிடுச்சு. இளங்கிளை தோன்றி துளிர் விடும் போது 1948 இந்த நாளை டேட்டை குறித்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் என்கிற நாடு உருவான ஆண்டு. மாதமும் தேதியும் எனக்கு சரியா தெரியல. ஆனால் 1948 இஸ்ரவேல் நாடு உருவாயிடுச்சு. அந்த அத்தி மரம் துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. கிளைகள் தோன்றி இலைகள் இன்னைக்கு இருக்கிறது. 70 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிடுச்சு. அத்திமரம் துளிர் விட்டு வளர்ந்து. இது மிகப்பெரிய ஒரு அடையாளம். இஸ்ரவேல் தேசம்தான் இறுதி காலத்திற்கான அடையாளம். இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது. தேவஜனமே, இனி காலம் செல்லாது. இன்னும் எத்தனை ஆண்டுகள் என்று தெரியாது. அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சிக்குள்ள நம்ம போய்கிட்டு இருக்கோம். உலகம் போய்கிட்டு இருக்கு. ஒன் வேர்ல்டு ஆர்டர், அதுக்குள்ள எல்லா ராஜ்யங்களும் வரும். எல்லா ராஜ்யங்களையும் ஆளுகை செய்வதற்குன்னு ஒருத்தன் வருவான். அவன் தான் அந்தி கிறிஸ்து. அவன் சிங்காசனத்தில் உக்காந்துக்கிட்டு என்னை நீங்க வணங்கணும் என்று சொல்லுவான். அந்த காலங்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை, நம்ம நெருங்கிட்டோம். இன்னும் உணர்வுடையாமல் இருக்கிறீங்களா? நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே நடக்கும். ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் இருப்பார்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு புசிக்கணும், நல்லா குடிக்கணும், குடி வெறி, போஜன பிரியர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நீ போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையில கத்தியை வை என்று வசனம் சொல்லியிருக்கிறது. போஜன பிரியமும் ஒரு அழிவு தான், ஒரு பிசாசனுடைய தந்திரம். தேவஜனமே, கடைசி காலத்தில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது மிகப்பெரிய கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பம். சரீரம்தான் தேவனுடைய ஆலயம். அந்த தேவனுடைய ஆலயத்தை நீங்க கெடுத்தீங்கன்னா தேவன் உங்களை கெடுப்பார். சிகரெட்டு, குடி, வெறி, இச்சைகள், தவறான காரியங்கள், பழக்க வழக்கங்கள் இவைகளெல்லாம் இருந்ததுன்னா உங்க ஆத்மாவும் உங்க சரீரத்தை நீங்க அசுசிப்படுத்துறீங்க, தீட்டுப்படுத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். வேண்டாம் தேவஜனமே.
மரித்த பிறகு ஆவி ரட்சிப்பிற்குள்ள கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய இலைப்பாறுதலுக்குள்ளே போகணும். அதுக்கு நம்ம இன்னைக்கே பரிசுத்தமாய் வாழ்ந்தாதான் அது சாத்தியம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது, தேவனை உணர முடியாது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய முடியாது. தேவச்சனமே உணர்வுடையுங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாமா? மத்தேயு 24:34. இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, ஒரு சந்ததி என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கணக்கு இருக்கு. ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள்ல ஒரு குறிப்பிட்ட பகுதி சந்ததி, அவனுடைய சந்ததி இப்போ ஆபிரகாமின் சந்ததியை நான் சந்தானத்தை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார் இல்லையா? நம்ம எல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததிகள் தான். அப்போ இன்னொரு சந்ததி எழும்பாது. இந்த சந்ததிக்குள்ளேயே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ தேவச்சனமே நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. மத்தேயு 24:12. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழுப்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்களாம், அநேகர் வஞ்சிப்பாங்களாம். பாருங்க, அந்த வஞ்சனைக்குள்ளதான் இருக்குவாங்க. ஜனங்களும் அதை தான் விரும்புறாங்க. அன்பு தனித்து போயிடும். கடைசி காலத்துல அன்பே இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தவே மாட்டாங்க. அன்பு செலுத்துவதற்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. எத்தனை பேர் மன உளைச்சல்ல, மன கஷ்டத்துல, வெறுப்புல, குடிப்பழக்கத்திற்கும் போதை பழக்கங்களுக்கும் அடிமையாகி வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டு அழித்து கொண்டு சுற்றி திரிகிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஏன் இதெல்லாம் ஏன் செய்யறாங்க? உண்மையான அன்பை காட்டுவதற்கு யாரும் இல்லை. தாய் தகப்பன்மார்கள் பிள்ளைகள் மேல அன்பை அக்கறையை காட்டுவதில்லை. கணவன் மனைவி மேல அன்பை காட்டுவதில்லை. மனைவி கணவனுக்கு அன்பாய் இருக்கிறதில்லை. எரிச்சல், கோபம், பொறாமை, உச்சரிப்பு, நீ பெரியவனா நான் பெரியவனா என்கிற எண்ணங்கள். உண்மையான அன்பு இருக்கிறவர்களுக்குள்ள இந்த வேறுபாடே வராது. பாருங்க தேவச்சனமே, உணர்வடைங்க. இது கடைசி காலம். அல்லேலூயா. அடுத்த வசனம் மத்தேயு 24:22. மத்தேயு 24 நிறைய கடைசி கால அடையாளங்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமே அந்த நாட்கள் குறைக்கப்படும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களால நாட்கள் குறைக்கப்படும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களால நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்னா, கர்த்தர் நிறைய பேரை சீக்கிரமா ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர்றார். அல்லேலூயா. சீக்கிரமா ஒரு கணக்கு பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தில் இருக்கு. அந்த திட்டம், அந்த கணக்கு நிறைவேறிடுச்சுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அனுப்பிடுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனம் வாசிக்கலாம். லூக்கா 18:8.
சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நேடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். மனுஷகுமாரன் வருகிற போது விசுவாசமே இருக்காதாம். பூமியில் அன்பு தணிந்து போறதுனால விசுவாசம் இருக்காது. இன்னைக்கு அநேக ஜனங்கள் விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள், ஆனால் அவர்களுக்குள்ள விசுவாசமே இல்லை. ஏன் விசுவாசம் இல்லை? கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, நடவடிக்கைகள், பொருளாசை, பெண்ணாசை, பொன்னாசை, பண ஆசை, இவைகள்லாம் இருக்கும்போது விசுவாசம் எப்படி வரும்? கர்த்தராகிய தேவன் எப்படி விசுவாசத்தை கொடுப்பார்? ஆவிக்குரிய கனிகளாக இருக்கட்டும், ஆவிக்குரிய வரங்களாக இருக்கட்டும், இரண்டிலுமே விசுவாசம் இருக்கு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போதும் 1 கொரிந்தியர் 12ஆவது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போதும் ஆவிக்குரிய கனிகளை குறித்தும் வரங்களை குறித்தும் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டு இடத்துலையுமே விசுவாசம் என்பது இருக்கிறது. விசுவாசம் என்பது அது ஒரு ஆவிக்குரிய கனி. விசுவாசம் என்பது அது ஒரு தேவன் கொடுக்கிற ஆவிக்குரிய வரம். அந்த கனி முதலாவது நமக்குள்ள இருந்தால் தான் அந்த வரம் தேவன் கொடுப்பார். அப்போ அந்த விசுவாசம் இல்லாமல் நம்ம எப்படி அன்பாக இருக்க முடியும்? ஒன்றுக்கொன்று எல்லாம் தொடர்புடையது தான். அன்பு இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்கும், விசுவாசம் இருக்கிற இடத்துல அன்பு இருக்கும். அப்போ கடைசி காலத்தில் அன்பு தனித்து போறதுனால விசுவாசமும் இல்லாமல் போகும் என்று வசனம் சொல்லுது. அப்போ விசுவாசம் இல்லைன்னா எப்படி நம்ம தேவனை ஏற்றுக்கொள்வோம்? எப்படி வாழுவோம்? இதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். தேவஜனமே உணர்வடையுங்கள். அடுத்த வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 10:9. ரோமர் 10:9 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை பாருங்க, கவனிங்க. ரட்சிக்கப்படணும். கடைசி காலத்தில் நம்ம ஆவியாத்மா சரீரத்தை நம்ம குடும்பத்தை பாதுகாத்து போடணும் அப்படின்னா ரட்சிப்பு மிகவும் அவசியமானது ஒன்றாக இருக்கிறது. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யாராக இருந்தாலும் ரட்சிப்பு கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஒரு அணுகிறது கிருபையாக இருக்கிறது. ரட்சிப்பு எல்லாருக்கும் பொது. பலவீனத்தில், வியாதியில், சோர்வில் இருக்கிறீங்களா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. பாருங்க, வசனத்தின்படி கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். பரலோகத்தில் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார். வசனங்கள், நிகழ்வுகள், அடையாளங்கள் எருசலேமில், இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறது. இது உண்மை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணின கல்லறை இன்றும் இருக்கிறது. ஜெருசலேத்தில் இருக்கு. நாசரேத் என்ற ஊரில் அவர் வளர்ந்தார்.
இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து தன்னுடைய சீஷர்களுக்கு காட்சி கொடுத்து தன்னுடைய சீஷரான தோமாவை சொப்பனத்தில் தேவன் வந்து தோமாவை இந்தியாவிற்கு அனுப்பி அவர் இங்கே இந்தியாவில் கேரளா பகுதியில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இரத்த சாட்சியாய் அவர் மரித்தார். தோமா மரித்த இடத்துல இன்னைக்கு ஆலயம் இருக்கு. அந்த பரங்கி மலையில் ஒரு ஆலயம் இருக்கு. அங்கே பீச் ஓரத்தில் அந்த ஏரியா பேர் எனக்கு தெரியல. அங்கே ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 100% உண்மை. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் உண்மை. இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததெல்லாம் உண்மை. எல்லாமே சரித்திர ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. தேவசனமே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், ரட்சிக்கப்படாமல் இருந்தால் நித்திய ஜீவன் இல்லை. ஆவி ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் இல்லை. பாவங்கள் மன்னிக்கப்படலைன்னா பரலோகம் இல்லை. அல்லேலூயா. இனி காலம் செல்லாது. புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்துக்கொண்டு சுக போகமாய் வாழ்கிறவர்களுக்கு ஐயோ, உணர்வடையுங்கள். அல்லேலூயா. அடுத்த வசனம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 46வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி முரட்டு இருதயம் உள்ளவர்களை, நீதிக்கு தூரமானவர்களை எனக்கு செவி கொடுங்கள். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன். அது தூரமாக இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். இந்த இடத்துல பாருங்க, ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்படுவதற்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் இதில் நம்ம படிக்கிறோம். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே எனக்கு செவி கொடுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார். முரட்டு ஆட்டம் உள்ள வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்கள் ரட்சிப்பை உதறி தள்ளிவிட்டு ஜீவனுடைய தேவனையும் அவருடைய சீஷர்களையும் அவருடைய தீர்க்கதரிசிகளையும் நியாயாதிபதிகளையும் ராஜாக்களையும் தள்ளிவிட்டு விட்டு பாவத்தில் உணர்வில்லாமல் ஊறி போய் இருந்தாங்க. அந்த ஜனங்களை பார்த்து சொல்றார், முரட்டு இருதயம் உள்ளவர்கள். இன்னைக்கும் அநேகர் அப்படி இருக்கிறாங்க. இருதயத்தை கடினப்படுத்துவதனால நமக்கு என்ன கிடைக்கும்? லாபம் என்ன? நஷ்டம்தான். இருதயத்தை இலகுவாக்கி பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவை நாவினால் அறிக்கையிட்டு இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் ரட்சிப்பு தேவ ஜனமே. ரட்சிப்பு இல்லை என்றால் மறுஜன்ம வாழ்க்கையில பிரவேசிக்க முடியாது. கர்த்தர் நல்லவர், ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10:13. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்?
இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல ஆள் இல்லைன்னா எப்படி இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்ள முடியும்? எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? எப்படி விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? அதனால தான் உலகம் முழுவதும் கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார், அனுப்பியிருக்கிறார். நீங்கள் உலகம் எல்லாம் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது வெளியேறப்பட்டது தேவசனமே. அதை இழந்து போனோம்னா வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 12:1. இந்த தானியேல் தீர்க்கதரிசி என்பவர் சாதாரணமான ஒரு மனுஷன், தேவனுக்கு மிகவும் பிரியமான தெய்வ மனுஷன். அவர் மூலியமாய் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாகவே, இந்த கடைசி காலத்தில் நடக்க இருக்கிற சம்பவங்களை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு தூதன் வந்து தானியேலோடு பேசி கடைசி காலங்களில் நடக்க இருக்கிற சம்பவங்களை எல்லாம் தானியேலுக்கு கற்றுக் கொடுத்து முத்திரை போட வைத்து ரகசியங்களை இப்போது வெளிப்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த கடைசி காலத்தில் எல்லா ரகசியங்களும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், மறைப்பொருள் என்பதும் ரகசியம் என்பதும் ஒன்றுமில்லை, எல்லாமே எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த மிகப்பெரிய ரகசியம் அது இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து தான் அந்த மிகப்பெரிய ரகசியம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்து இந்த காரியங்களை எல்லாம் செய்வார் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்தில் மறைப்பொருளாக இருந்தது. இன்னைக்கு எல்லாமே வெட்ட வெளிச்சமாய் மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாருக்கும் எல்லா ஞானமும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது பரலோக ரகசியங்களையும் பூலோக ரகசியங்களையும் ஆவிக்குரிய ரகசியங்களையும் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முடியும். கற்றுக் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் துணை செய்ய ஆவலோடு காத்திருக்கிறார் தேவஜனமே. ஒருவன் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டான் என்றால் அவனை கொண்டு அவன் உண்மையாய் உத்தமமாய் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தானே ஆகில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ராஜாக்களை மாற்றி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் தேவன். அவன் மூலியமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும். அவன் மூலியமாய் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். வானத்திலும் அற்புதங்களை செய்ய அவனால் முடியும். கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்கும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க. சரி, வாங்க வாசிப்போம். தானியேல் 12வது அதிகாரம் 1வது வசனம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். பாருங்க, அந்த கடைசி காலத்தில் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அந்த மரணத்தை விட்டு உயிரோடு எழுந்திருப்பாங்க. அந்த வசனத்தை
இதை நம்ம தெசலோனிக்கேயரில் வாசிக்கிறோம். ஆனால் தானியேலுக்கு அவர் வாழ்ந்த காலகட்டம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தானியேல் தீர்க்கதரிசி வாழ்ந்தார். அவருக்கு மிகாவேல் தூதர் மூலியமாய் தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார் பாருங்க. அப்போ கடைசியில் என்ன சொல்றது, ஜட்ஜ்மெண்ட் டே அப்போ சிலர் நித்திய ஜீவனுக்கும், சிலர் நித்திய நிந்தைக்கும், சிலர் பரலோகத்திற்கும், சிலர் பாதாளத்துக்கும் நரகத்திற்கும் அனுப்பப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம புதிய ஏற்பாடு புஸ்தகங்கள்ல எல்லாமே வெளிப்படையாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தானியேல் தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் இதெல்லாம் மறைப்பொருள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்து ஜனங்களுக்கு அவ்வளவு அறிவு, அவ்வளவு ஞானம் கொடுக்கப்படலை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பக்கத்திலே இருந்து ஆவியானவரை கொடுத்து எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு நம்ம கூடவே இருக்கிறார், நம்ம பக்கத்தில் இருக்கிறார், எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவ ஜனமே, உணர்வடைங்க. இனி காலம் செல்லாது, வாழ்வது கடைசி காலம். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்போம். 1 யோவான் 5:19. 1 யோவான் 5:19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்றும் அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். பிசாசு, பொல்லாத பிசாசு யாரை விழுங்கலாமோ, யாரை அழிக்கலாமோ, யாரை கர்த்தருடைய அன்பிலிருந்து பிரிக்கலாமோ, யாரை பாவத்திற்குள்ள தள்ளி பரிசுத்தத்தை கெடுக்கலாமோ என்று சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற பொல்லாத கிழட்டு பல்லு போன அந்த பிசாசை நொறுக்க, ஜெயிக்க, அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ஆவியுடைய உதவி நமக்கு தேவை. தேவ ஜனமே, தேவனால் பிறந்திருக்கணும். தேவனால் பிறப்பது என்றால் என்ன? நிக்கோதேமு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கிறார். ஆண்டவர் சொல்றார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பங்கடைய முடியாது. எப்படி மறுபடியும் ஒருத்தன் பிறப்பது? ஒரு மனுஷன் எப்படி திருப்பியும் தாயினுடைய கருவுக்குள்ள போய் திரும்பவும் பிறந்து வரணுமா? அது சாத்தியமா? அது நடக்காது, சாத்தியமில்லாத ஒரு காரியமா இருக்கிறது. அவனுடைய புரிதல் அவ்வளவுதான். இப்படிதான் தேவனுடைய வசனத்தை நிறைய பேர் தவறாய் புரிந்து கொள்கிறோம். மறுபடியும் பிறக்கணும். இந்த கடைசி காலத்துல நம்ம ஆவியாத்மா சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளணும், நம்ம குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளணும்னா கிறிஸ்துவுக்குள்ள பிறந்திருக்கணும். கிறிஸ்துவுக்குள் பிறப்பது என்றால் என்ன? ஒருவன் ஜடத்தினாலும் நீரினாலும் ஒருவன் ஜடத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோகத்தின் ராஜ்யத்திற்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியாது. ஜடத்தினால் பிரவேசிப்பது, ஜடத்தினால் பிறப்பது, ஆவியினால் பிறப்பது என்ன? ஜடத்தினால் பிறப்பது என்பது ஞான ஸ்நானம். ஞானம் பெற்ற பிறகு எடுக்க வேண்டியதுதான் ஸ்நானம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், அவரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். சகலத்தை படைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார். இப்படிப்பட்ட பாவங்கள் பூமியில் இருக்கிறது. பாவத்துல விழுந்து அடிமையா ஊறி போன நம்மை மீட்க, பாவங்களை போக்க ஒருவர் இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நித்திய ஜீவனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஞானத்தை பெற்ற பிறகு ஸ்நானம் எடுத்துக்கொள்ள வேண்டும், மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்.
இரண்டாவது ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அக்கினி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அறிவு தேவனுடைய வார்த்தையின் மூலியமாக தான் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும். பாருங்க, இதையெல்லாம் கடந்து வந்தாதான் ரட்சிப்பு. தேவஜனமே, ரட்சிக்கப்பட்டுட்டா மட்டும் வாழ்ந்துட முடியாது. கடைசி இறுதி பரியந்தம் ரட்சிப்பில் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அதுவும் தேவனுடைய வார்த்தை. ரட்சிப்பு என்பது சாதாரண விஷயம் இல்லை. இந்த கடைசி காலத்தில் ரட்சிக்கப்படாமல் இருந்தீங்கன்னா திடீர்னு என்ன வேணும் நடக்கும். திடீர்னு உயிர் போகிற சூழ்நிலை வந்தது என்றால் ஆத்துமா ஆவி வீணாய் போயிடும். தேவஜனமே, எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உணர்வடைந்து இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. நான் இறுதியில் ஜெபிக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தில் வாரும், என் பாவங்களை மன்னியும், என்னை ரட்சியும். இதை சொன்னீங்கன்னா போதும். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இறுதியாக 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். ஆனதால் கர்த்தர் ஒருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் இருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்போலோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன். இங்க பாருங்க, கர்த்தர் வருகிற வரைக்கும், கர்த்தருடைய 2வது வருகை வரைக்கும் யாரும் குற்றப்படுத்தக்கூடாது, யாரையும் தவறாய் பேசக்கூடாது, தீர்ப்பு சொல்லக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் ஒருத்தன் ஒரு குற்றம் பண்ணுகிறான், ஒரு பாவத்தில் இருக்கிறான், குற்றம் பண்ணுறான் அப்படின்னா அவனை வெளியரங்கமாய் கண்டித்து அவனுடைய பாவங்களை எல்லாம் சொல்லக்கூடாது. கர்த்தர் ஒருத்தரை குறித்து ஒருத்தர்கிட்ட வெளிப்படுத்தினார்னா அதை ரகசியமாய் வைத்துக்கொண்டு அவர்களிடம் பேசி அவர்களுடைய ரட்சிப்புக்கு நம்ம ஆதாரமாய் அடித்தளமாக இருக்கணுமே தவிர யாரையும் குற்றப்படுத்தவோ யாரையும் குறை சொல்லவோ இந்த காலத்தில், கடைசி காலத்தில் இருக்கக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் உள்ளதை உள்ளது என்றும் உண்மையை உண்மையாக இல்லது இல்லது என்றும் கர்த்தருடைய வார்த்தையை போதிச்சுட்டு போயிடும். நியாயத்திருக்கிறது, குற்றப்படுத்துறது அது நம்மளுடைய வேலை இல்லை. பாருங்க, ஆனால் எச்சரிப்புன்னு ஒன்று இருக்குது, எச்சரிப்பின் செய்தின்னு ஒன்று இருக்குது. எச்சரிப்பது தேவ ஊழியர்களுக்கு தேவன் கொடுத்த கடமை. பரிசுத்த பவுல், புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாருமே எச்சரிப்பின் செய்தியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக தேவ ஜனமே, உணர்வடைந்து சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ நாம் என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். கடைசி காலத்தில் பரிசுத்த குலைச்சல், அநேக இடங்களில் பரிசுத்த குலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கு. பரிசுத்தமாய் வாடுவது தான் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இந்த காலத்தில், புதிய ஏற்பாட்டு காலத்தில், இந்த கடைசி காலத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னால கையில் இருக்கிற இந்த மொபைல் ஃபோனே ஒரு மிகப்பெரிய சாத்தானுடைய கூடாரம். அந்த கூடாரத்துக்குள்ளே உட்காந்துட்டு எல்லா விதமான பாவ காரியங்களையும்
சாத்தான் செய்ய வைக்கிறான். பொல்லாத அந்த சாத்தான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்த ஒரு வைராக வாஞ்சி உள்ள ஒரு அக்கினி அபிஷேகம் நமக்கு தேவைப்படுது. தேவஜனமே, அக்கினி அபிஷேகம் இல்லாமல் பொல்லாத பிசாசை சுட்டரிக்க முடியாது. கொஞ்சம் நூல் நிலையில் ஒரே ஒரு 0.011 மில்லிமீட்டர் இடம் கொடுத்தீங்கன்னாவே அவன் பிசாசு உள்ள வந்துடும். ஒரு தீப்பொறி பாவம் உள்ள வந்துச்சுனாவே பிசாசு ஆட்கொள்ள பார்ப்பான். பிசாசுடைய முதல் டார்கெட்டு மைண்டு தான். இருதயம் அடுத்து. இந்த மைண்டை டேமேஜ் பண்ணிட்டா, இந்த மைண்டை கொலாப்ஸ் பண்ணிட்டா, மைண்டை கட்டுப்படுத்திட்டா, பிசாசு ஒரு மனுஷனை ஈஸியாக கட்டுப்படுத்தி அவனை அடிமையாக்கிட முடியும். இந்த மொபைல் ஃபோன் இன்னைக்கு இந்த மைண்டை ரொம்ப கட்டுப்படுத்துறத நம்ம பார்க்குறோம். மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாத காலகட்டத்துக்குள்ள நம்ம வாழ்கிறோம். அந்த மொபைல் ஃபோனை, டெக்னாலஜியை அறிவு சார்ந்த காரியங்களுக்கு ஞானமாய் பிரயோஜனப்படுத்தி பயன்படுத்தினா, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு பயன்படுத்தினா, பிசாசு அலறி அடிச்சுட்டு ஓடுவான், அவன் நடுங்குவான். ஆனால் அதே டெக்னாலஜியை பாவத்திற்கு, ஒரு தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தும் போது நம்ம ஆவியாத்மா சரீரமே என்ன ஆகிடும்? பிசாசின் கையில் போயிடும். ரட்சிப்பை இழந்துருவோம், பரிசுத்தத்தை இழந்துருவோம். பாருங்க, அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் அந்த பழத்தை அந்த ஏவாள் பார்க்குறான். பார்த்த உடனே அந்த பழம் எப்படி இருக்குதா? பார்ப்பதற்கு அழகா, இச்சிக்கத்தக்கதாக இருந்ததா. இன்னைக்கு அந்த பழம் தான் இந்த மொபைல். இந்த மொபைல் பார்ப்பதற்கு அழகா இருக்கு, இச்சிக்கத்தக்கதாக இருக்குது, அப்படியே கவருது நம்மளை. வித்தியாசமான மாடல்ஸில் அதுக்குள்ளதான் எல்லா பாவமும் ஆரம்பிக்குது. தேவஜனமே, ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளே, இந்த மொபைல் ஃபோனை அளவாக யூஸ் பண்ணுங்க, பயன்படுத்துங்க. பயன்படுத்தினாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்துங்க, ஞானமாய் பயன்படுத்துங்க. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்க. எல்லா டெக்னாலஜிக்கும் அட்வான்ஸ்மெண்ட்டும் ஞானத்தை கொடுக்கிறவர் தேவன் தான். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அநேக அறிஞர்கள், ஞானிகள் எல்லாருமே எல்லாவற்றையும் கண்டுபிடித்தவங்க யாரு? கிறிஸ்துவர்கள் தான், கிறிஸ்து உடையவர்கள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், வேற எல்லா விஞ்ஞானிகளுமே கிறிஸ்துவர்கள் தானே. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு யூதர். தாமஸ் ஆல்வா எடிசன், எல்லாருமே அவர்களுக்கு அந்த ஞான, அந்த அறிவுலாம் எங்கிருந்து வந்தது? கர்த்தர் கொடுத்த அறிவு. அவர்கள் அறிவை அவர்கள் ஞானமாய் பயன்படுத்துனதுனால உலகத்துக்கு பிரயோஜனமாக இருந்தாங்க, உலகத்திற்கு வெளிச்சமாக இருந்தாங்க, உலகத்திற்கு உப்பாக இருக்கிறாங்க. அதுபோல தேவஜனமே, கர்த்தருக்கு பிரியமான கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அறிவையும் ஞானத்தையும் அவருக்காக நம்ம பயன்படுத்தும் போது நம்மை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அதை விடுத்து நேரத்தை கழித்து வீணாக இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் மூழ்கி போய் தேவையில்லாத காரியங்களை செய்து நேரத்தையும் ஆவியாத்மா சரீரத்தையும் அழித்து போட்டு வீணான காரியங்களில் ஈடுபடுவதை காட்டிலும் சமுதாயத்திற்கு, நாட்டிற்கு பிரயோஜனமான காரியங்களை செய்து நம்ம வாழ்வோமையானால் அது நலமாக இருக்கும்.
தேவனும் அதில் பிரியப்படுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இப்போ நான் உங்களுக்காக, உங்களுடைய ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோடு இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் இருதயத்துக்குள்ள விசுவாசத்தை வைத்து உங்களை மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ உதவி செய்வார். அல்லேலூயா. தேவச்சனமே, ஜெபிக்கலாமா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். வாங்க ஜெபிக்கலாம். எங்களை மிகவும் நேசிக்கிற ஜீவனுள்ள பரலோக தேவனே, எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசுவே, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, உயிரோடு இருக்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. தகப்பனே, அப்பா, இந்த கடைசி காலத்தில் கர்த்தாவே, மக்கள் ஜனங்கள் தற்பிரியர்களாகவும் அன்பு இல்லாதவர்களாகவும் பண ஆசை உள்ளவர்களாகவும் நற்செயல்களை செய்யாதவர்களாகவும் நன்றி அறிவு இல்லாதவர்களாகவும் கீழ்ப்படியாதவர்களாகவும் இருப்பார்கள் என்று நாங்கள் வாசித்தோம்ப்பா. ஆண்டவரே, அதை நாங்கள் கண்களால் பார்க்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, ரட்சிப்பு இல்லாத ஜனங்கள் ரட்சிப்பை அடைந்து கொள்ள வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இப்போது இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே, நீங்கள் கண்ணோக்கி பார்த்து ரட்சிப்பின் மேல் பசி தாகம் உள்ளவர்களை கர்த்தாவே, நீங்கள் சீக்கிரமாய் ரட்சிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை நாவினால் அறிக்கையிட்டு இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் ரட்சிக்கப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறபடியே கர்த்தாவே, இயேசுவே உம்மை ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் உம்மை ஏற்றுக்கொண்டு நாவினால் அறிக்கையிட்டு பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டுமே நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கடைசி காலங்களில் நடக்கிற காரியங்களை, அடையாளங்களை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம் அப்பா. உம்முடைய வருகையின் நாட்களில் கர்த்தாவே, உமக்கு எதிர்கொண்டு வந்து பரிசுத்தமாய் உம்மோடு யுக யுகமாய் வாழ நித்திய ஜீவனிலை பங்கு பெற ஞானத்தினால் நிரப்பி இறுதி பரியந்தம் ரட்சிப்பில் நினைத்திருக்கிற பலனை தந்து ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்வீராக சுவாமி. ஆண்டவரே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை நான் எடுக்கிறேன். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து த லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரிஸ் சேனலை பார்த்து ஆவிக்குள்ள வளர்ந்து உங்கள் ஆவியாத்மா சரீரத்தை, குடும்பத்தை கர்த்தருக்குள்ள பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் என்னுடைய விருப்பம், என்னுடைய வாஞ்சையும் அதுதான். அல்லேலூயா. எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த தி லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரிஸ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரிங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொண்டீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வருகிற வீடியோக்கள் அதில் வரும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. அல்லேலூயா. ஆமென்.